மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே. 1000 வருஷமா அதை வாசிக்கிறவங்க அதை சொல்லி கொடுத்து கொண்டு போறதால இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிடுவீங்க. இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுப்பா சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தார். அதே நேரத்தில் மயமா இருக்க எல்லா தலைவர்களும் சேர்ந்து எனக்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுத்த ஒரு உற்சாகத்தில் தான் இந்த டீம் டிஎஸ்கே மூலியமாக இதை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் எல்லாம் மறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ எடுத்தீங்களா ஃபோன் மூலியமாகத்தான் வயலின் வாசிக்கிறோம், ஃபோன் மூலியமாகத்தான் கீபோர்டை வாசிக்க ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் ஒரு நம்ம கலாச்சாரத்தில் உள்ள இது காலம்போர் போக்கில் எல்லாம் மறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ எடுத்தீங்களா ஃபோன் மூலியமாகத்தான் வயலின் வாசிக்கிறோம், ஃபோன் மூலியமாகத்தான் கீபோர்டை வாசிக்க ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் பல பேர் வாட்ஸ்அப் மூலியமாக தான், சோசியல் மீடியா மூலியமாக தான் அவங்க குடும்பத்தையும் நடத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்க கட்டத்தில் இந்த இயக்கங்கள் என்னை பார்த்துட்டு இது மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம். அப்படி இருக்கப்போது எத்தனை பேருங்க கலந்துக்க போகிறீங்க? அவங்க 80 பேர் கலந்துக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சிங்க, அதுக்கு முழு ஆதரவு வைக்கும்னு சொல்லிட்டு தேவஸ்தான தலைவர் இது பண்ணால், அதனால் டீம் டிஎஸ்கேவும் மைமா தேவஸ்தானத்தோட ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி செஞ்சுருந்தோம். அவங்க எடுத்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி. அதே நேரத்தில் அவங்களோட இன்னொன்று ஒரு இது கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட, ஃப்ரீ கிளாஸ் ஃபார் வயலின், அதே நேரத்தில் மிருதகம், கீபோர்ட், தபலா, வீணை, இது எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ கிளாஸ் இது மாதிரி கேட்டிருந்தேன். அதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இனிமே வாரம் இந்த ஃப்ரீ கிளாஸ் இங்கே இருக்கும். அது 3 மாதம் கிளாஸ் மீன் ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அடுத்த காசு அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கலாச்சாரத்தை வளர்க்கணுமா இப்படி தான் வளர்க்கணும். எனக்கு முழு ஆதரவு தேவஸ்தான தலைவர் அவருக்கு தன்சி நடராஜா அவர் கொடுத்துருந்தாரு. அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கலாச்சார மையத்தை கட்டி இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுப்பா சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தார். அதே நேரத்தில் மயமா இருக்க எல்லா தலைவர்களும் சேர்ந்து எனக்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுத்த ஒரு உற்சாகத்தில் தான் இந்த டீம் டிஎஸ்கே மூலியமாக இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பின்னாலேருந்து யாராச்சும் நம்மளை தட்டி கொடுத்தாங்களோ அதுலலாம் நம்ம செய்வோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்த பிள்ளைங்களும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்லா நம்ம தட்டி கொடுத்துருந்தா நாளைக்கு இதே இந்த நிகழ்ச்சி அவங்க அடுத்த இதில் ஓகே இன்றைக்கி முருகன் முன்னுக்கு நம்ம பாடியிருந்தோம், அப்படி பாடியிருக்க போது நம்ம ஏன் இன்னும் நல்லா செய்வோம் சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அதனால் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி கொடுத்து ஒரு இலவசமான வகுப்பு இனிமே பத்துமலையில் அது கலாச்சார மையத்தில் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் அங்கே ஃப்ரீ பரதம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். அதே நேரத்தில் தேவாரம் கிளாஸும் நடத்திட்டு இருக்கோம். எவ்ரி சத்து தேவா கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சில பேர் பப்ளிசிட்டி கேட்பாங்க. பப்ளிசிட்டி கொடுத்தா தானேங்க ஃப்ரீயாக நடத்தும் தெரியும். ஏன்டா இதே போட்டுட்டு வீடியோவில் போட்டுருக்குறேன்னு சொல்லி கேட்பீங்க. போட்டால் தானேங்க பார்க்குறீங்க. போடாமல் இருந்தால் யாரும் பார்க்க மாட்டுறாங்களே. யார் என்ன செஞ்சால் கேட்டுகிட்டே இருக்காங்க. செஞ்சதை கொண்டு போய் போட்டால் பாரு போட்டுக்கிறான் சொல்லி கேட்குறாங்க. செஞ்சது தானே போட முடியும், செய்யாத ஒன்று நம்ம போட முடியுமா? எங்களை பொறுத்தவட்டம் நாங்கள் எல்லாரும் எல்லாம் நல்லா வெல் டு டூ. இன்கே சொல்கிறேன், வெல் டு டூ மீன் அவங்களோட வேலை செய்கிற துறையும் சரி, அவங்க செய்யுங்கள் சேவைகளும் சரி, எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்படி இருந்தோட எங்களோட சேவை இன்னும் கொஞ்சம் தேவை சொல்லிட்டு அதை எங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு நாங்கள் அந்த சேவையை செய்யணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறோம். இதனால் எங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு இதுவும் ஒரு பெரிய பெனிஃபிட்டு அப்படிலாம் இது கிடையாது. எங்களை பொறுத்தவட்டம் நம்மளுக்கு தெரிஞ்சுதா இல்லை நம்மளால் முடிஞ்சது நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கோம். இவங்க எல்லாரும் ஃபுல்லாக எனக்கு ஆதரிப்பாங்க. அதே நேரத்தில் முக்கியமாக தேவஸ்தான தலைவர்கள் எனக்கு தந்தையாக இருந்தாலும் ஒரு நல்ல தலைவராக எப்படி அடுத்த முறைக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் ஒரு எண்ணத்தில் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதனால் அந்த குழுக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நன்றியை சொல்ல ஆசைப்படுவேன். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன். இன்னும் அந்த ஃபைனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் 272 படிக்கான ஒரு நிகழ்ச்சி. அது சமயத்தை சேர்ந்த நிகழ்ச்சி தான். எங்களால் முடிஞ்ச சமயத்தை தான் நாங்கள் வளர்க்க முடியும். அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாம் பாராட்டணும். நாங்கள் வாயால் வளர்க்கலைங்க, எங்களால் முடிஞ்ச சேவையில் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் சேவைகளில் நாங்கள் ஆக்ஷனில் காமிக்கிறோம்.
அதனால் யாரும் ஆக்ஷன் பண்ணல, ஆனால் ஆக்ஷனில் நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பத்துமலை முருகன் கோயிலில் வந்து கீழே எங்களோட பசங்களாம் வச்சு இசை கச்சேரி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு கனவு எங்களுக்கு. ஒரு 7-8 வருஷம் ஒரு கனவு. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 80 மாணவர்களை ரெடி பண்ணி, இப்போ நம்ம மூவிலாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த பெரிய பெரிய சிலைக்கெல்லாம் உட்காந்து வாசிப்பாங்க, பாடுவாங்க. அந்தமாரி இப்போ ஒரு சினிமாமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே பசங்களை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி வாட்ச 80 பசங்களுக்குமே மைக் பிக்கப் 80 பேருக்குமே போட்டு இந்த நிகழ்ச்சி வந்து பிரமாண்டமாக நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கு எங்கள் மாணவர்கள் வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வேலை வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை வழங்கிய தான்சி நடராஜ சார் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஓகே, இது பயிற்சி எடுத்து எத்தனை காலம்? பசங்க வந்து எல்லாமே வந்து நம்ம பள்ளியில் வந்து கன்னடிக சங்கீதம் கற்றுக்கிறாங்க. கன்னடிக சங்கீதம் இல்லாமல் எந்த விஷயம் பண்ண முடியாது. இது வந்து நாங்கள் சினிமாமேட்டிக் சாங் வாட்சனால இது வந்து ஏறக்குறைய எங்களுக்கு ஒரு 3 months எடுத்துச்சு. ஓகே, இது வந்து இசை வர்த்தகம் 2.0 ஆமாம். முழுக்க நடந்தது என்ன? நாங்கள் ஒரு வருஷம் எனக்கு நினைக்கிறேன். ஒரு வருஷம் எனக்கு 2.20 நடத்தினோம். அதுக்கப்புறம் இப்போ 2.0 நடந்துச்சு. நம்மளுக்கு வந்து கர்நாடக இசையை வளர்க்கணும். இன்னொரு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க வீணை வாசிக்கிறாங்க. வீணை ஆல்மோஸ்ட் இந்த லோகத்துக்கு வந்து ஒரு 1000 வருஷமாக இருக்கும். 1000 வருஷமாக அதை வாசிக்கிறவங்க வந்து அதை வந்து சொல்லி கொடுத்து கொண்டு போகிறதால இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிடுது வீணை. ஸோ நம்ம பசங்களும் அதை கொண்டு போகணும். ஏன்னா இது நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவி. ஸோ நம்ம இன்னமும் ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே வீணை வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இசைக்கருவிகளை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஓகே, இன்னொன்று வந்து நீங்கள் இதோட எத்தனை வழிபாட்டு தலங்கள் இந்த மாதிரி இசை கச்சேரி எடுத்துருக்கீங்க? நாங்கள் ஏறக்குறைய வந்து தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், சிதம்பரம் அதுமாரி போன்ற இடங்கள் வந்து மாணவர்களை அழைச்சிட்டு போய் பண்ணியிருக்கோம். மலேசியாவில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கோயில்களை போய் நாங்கள் கச்சேரி இலவசமாக நடத்திருக்கோம். ஓகே, இப்போ உங்களோட நுண்கலை கொடுத்த ஐஸ்வர்யா நுண்கலை. ஓகே, ஐஸ்வர்யா ஃபர்னியாஸோட நோக்கம் என்னன்னா, ஒரு இசை கலைஞனாக இருந்தால் ஒரு 50 மேடைகளை ஏறி கச்சேரிகளை பாடணும். ஸோ நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்போம். யாராவது வந்து வாசிக்க சொன்னால் அது வாசிக்க தெரியாது, தொடலை பயிற்சியில் சொல்லுவோம். ஸோ நாங்கள் பசங்களை எப்படி ட்ரெயின் பண்ணலாம், இந்தியா மாதிரி நீ வந்து நல்லா கற்றுண்டு நிறைய ஸ்டேஜ் ஏறு. அட்லீஸ்ட் மலேசியாவில் ஒரு 50 ஸ்டேஜ் ஏறிட்டு வா. அது அனுபவம் வேறு. ஸோ 51 ஸ்டேஜ் தனியாகவே நீ ஏற ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இசை கலைஞர் வேலை வந்து மற்றவங்களை நம்ம மகிழ்விக்கணும். ஸோ நம்ம வாசிட்டோம், எக்ஸாம் முடிச்சிட்டோம், கிரேட் எக்ஸாம் முடிச்சிட்டோம், வீட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், பாட மாட்டோம், வாசிக்க மாட்டோம். அப்படி வந்தால் அப்புறம் அந்த கலையை அழிஞ்சிரும். ஸோ அதை தொடர்ந்து கொண்டு போகணும். அதுக்கு என்ன முயற்சியை நாங்கள் அதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எங்கள் மாணவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. கிளைங் வட்டாரத்தில் எங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் தொடர்ந்து இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். முருகன் அருளால் ரொம்ப சிறப்பாக இந்த கட்சி நடந்துச்சு. இந்த வேலை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஓகே, நன்றிங்க. நன்றி. நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த முருகன் பாட்டு பாடுறது. நான் ஒரு 3-4 வருடமாக நான் இசை கற்றுக்கிறேன். ஓகே, அந்த முருகன் பாட்டு பாடுங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் படமுதிர்ச்சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளா பூவாவே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் படமுதிர்ச்சோலை மரமாவே. ஓகே, இந்த இசைக்குழுவோடு சேர்ந்து பாடுற அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? எனக்கு இங்கே மாஸ்டர் வழியாக கிடைச்சதுங்க. எனக்கு இங்கே மியூசிக் மாஸ்டர் வழியாக கிடைச்சது. ஸோ அவர்கிட்ட தான் இப்போ குறுகிய காலத்தில் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். இசைத்துறையில் மேலே என்ன சாதிக்கணும்? நான் ஒரு பெரிய பாடகர் ஆகணும்னு நினைக்கிறேங்க. அதான் என்னோட ஒரே ஆசை.